நம்ம சொந்தமா சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபண்டிங் வாங்குவோ, காசு வாங்கியோ, போலியாவோ அதுவோ இதுவாவோ கிடையாது. இவன் யார் தெரியுமா? அமெரிக்காவில இருந்து இந்த காசு யாரு? அமெரிக்காலாம் ஒண்ணும் கிடையாது. கேபிஒய் பாலா மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு வர விஷயம் நம்மள பலருக்குமே தெரியும். இவரோட இந்த உதவி பண்ற குணம் தான் பாலாக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அது மூலமா இப்போ காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படமும் நடிச்சு அந்த படம் வெளியாகி அதுக்குமே மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த ஒரு சூழ்நிலையில சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் கேபிஒய் பாலா மேல பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காரு. நேபாள்ல எப்படி சுதன் குருங் அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலரால இப்போ கலவரம் வெடிச்சதோ, எப்படி லண்டன்ல டாமி ராபின்சனால இமிகிரேஷனுக்கு அகைன்ஸ்டா போராட்டம் நடந்துச்சோ, அதே மாதிரி கேபிஒய் பாலாவால தமிழ்நாட்டுக்கே இந்தியாக்கே ஆபத்து. அவர் ஒரு சர்வதேச கைக்கூலி. இவங்க இப்படி ஒவ்வொரு நாடா காலி பண்ணிட்டே வருவாங்க. இப்படிதான் சோனு சூத் வச்சு ட்ரை பண்ணாங்க. பிஜேபி அரசு அவரை முடக்கிட்டாங்க. ராகவா லாரன்ஸ் வச்சு ஜல்லிக்கட்டப்போ பண்ணாங்க. அந்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆகவே இப்போ ராகவா லாரன்ஸ் மூலமா கேபிஒய் பாலாவை வச்சு சதித்திட்டம் பண்றாங்க. இவ்வளவு காசு பாலாக்கு எங்க இருந்து வருது? இவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே போய் எல்லாமே செட்டப் உதவி பண்றேன்னு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இவர் கொடுக்கிற வண்டி நம்பர் எல்லாமே மறைச்சு அவர் கொடுக்கிறாரு? எப்படி ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும்? ஹாஸ்பிட்டல் கட்ட அவ்வளோ ரூல்ஸ் இருக்கு. ஒரு பிளாட் கட்டுறவனாலேயே ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாது. ஆனா பாலா அசால்ட்டா ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன்னு சொல்றாரு. வேணும்னே சிவகார்த்திகேயன் படம் வரும்போது இவர் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இவர் இப்படி உதவி பண்றது மற்றும் இந்த மாதிரியான வேலைகள் பண்றதுக்கு பின்னாடி ஒரு சர்வதேச கூட்டம் இருக்கு. அதை ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு கேபிஒய் பாலா பத்தி உமாபதி பேசி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில பாலாவே இதுக்கு பதில் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சம்பந்தமே இல்லாம சர்வதேச கைக்கூலின்னு பேசி வச்சிருக்காங்க. எனக்கே அதை கேட்கும்போது அதிர்ச்சியா தான் இருக்கு. ஜெப்டோ பையனுக்கு செகண்ட்ஸ்ல ஒரு வண்டி வாங்கி கொடுத்தோம். அதுல பழைய ஓனர் யாருன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுல வண்டியோட நம்பரை மறைச்சு கொடுத்தோம். அந்த பையன் இப்போ அவன் பேர்ல அந்த வண்டியை மாத்திட்டான். அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. அடிவயத்துல கனம் இருக்கிறவங்க தான் பயப்படணும். நான் இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்தும் ₹1 கூட வாங்கினது இல்ல. நான் சொந்தமா சம்பாதிக்கிற காசுல மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது ஃபண்டிங்கோ இல்ல போலியோ இல்ல, கஷ்டப்படுற ஏழைகளுக்காக சொந்த காசுல வாங்கி கொடுத்தது. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்கு. எனக்கு யாரும் அமெரிக்கால இருந்து காசு தரல. நான் ஒரு நாளைக்கு அவ்வளவு உழைக்கிறேன். கடை திறப்பு விழாவுக்கு போறேன், ஈவென்ட்க்கு போறேன், காம்பேரிங் பண்றேன், ஆட் ஷூட் பண்றேன், இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோஷன் பண்றேன். இது மட்டும் இல்லாம படங்கள் நடிக்கிறேன். இப்படி வர இந்த காசை வச்சு தான் ஹெல்ப் பண்றேன். நான் ஹாஸ்பிட்டல் எங்க கட்டுறேன், கிளினிக் தான் கட்டுறோம். புரியாம பேசிட்டு இருக்காங்க. இலவச கிளினிக் தான் கட்டுறேன். ஹாஸ்பிட்டல் மற்றும் கிளினிக் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. வீடு கட்டுறதுக்காக நானும் அமுதவானனும் சேர்ந்து ஒரு கால் கிரவுண்ட் இடம் வாங்கணும். நிறைய பேர் பிரைவேட் கிளினிக் போனாலே அதிகமா செலவாகுதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த முயற்சி எடுத்தோம். ஒரு டாக்டர், நர்ஸ் இவங்க சேலரி எல்லாம் சேர்த்தா குறைஞ்சது 80,000 வரும். இதை நான் ஒரு ஈவென்ட் போனாலே சம்பாரிச்சிருவேன். இதே காசுல நான் கோடிக்கணக்கில் கார் வீடுன்னு வாங்கியிருந்தா யாரும் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. அப்போவே நீ இவ்வளவு உதவி பண்ற, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க பாருன்னு சொன்னாங்க. நான் கிளினிக் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பவே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாராவது ஒருத்தரை நான் ஃபண்ட் மூலமா தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல சொல்லுங்க. நான் ஹெல்ப் பண்றத வீடியோ போட காரணமே நான் பண்றத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் பண்றாங்க அப்படிங்கறத என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டிருந்தா எனக்கு காசு வந்திருக்கும். ஆனா நான் அப்படி பண்ணலையே, இன்ஸ்டாகிராம்ல தானே போடுறேன். என்னை பத்தி பேசி யூடியூப்ல போட்டு அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. நான் உதவி பண்றதுக்காக அவ்வளவு உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்குறேன். ஃபாரின்ல இருந்து எனக்கு காசு வருது அப்படிங்கறத நிரூபிக்க சொல்லுங்க. உழைச்சு சொந்த காசுல பண்ற உதவிய இப்படி தப்பா பேசும்போது தான் மனசு கஷ்டமா இருக்கு. கூல் சுரேஷ் என்னை பத்தி திடீர்னு தப்பா பேசுறாரு. இது ஏதோ டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. என்னோட படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அண்ணன் படம் ரிலீஸ் அப்போ என்னோட படம் வர காரணமே ப்ரொடியூசர்ஸ் எடுத்த முடிவு தான். என்னால படத்துல வசனங்களை தான் மாத்த முடியும். ரிலீஸ் டேட்ல எல்லாம் என்னால இன்வால்வ் ஆக முடியாது. சிவகார்த்திகேயன் அண்ணன் எங்க இருக்காரு, நான் எங்க இருக்கேன்? யானைக்கும் எறும்புக்கும் வித்தியாசம் இல்லையா? சர்வதேச கைக்கூலினா என்னன்னு தெரியல. நான் சர்வதேச கைக்கூலி எல்லாம் இல்ல, சராசரி தினக்கூலி தான். நான் பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கூட தரேன். சாகர வரைக்கும் அரசியல் வரமாட்டேன் அப்படின்னு பாலா தன்னோட விளக்கத்தை கொடுத்திருக்காரு. பாலாவோட இந்த பதில் மற்றும் ஜேர்னலிஸ்ட் உமாபதி வைக்கிற குற்றச்சாட்டுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.